நம்ம எல்லாம் தன் குடும்பத்தில் சேர்க்க முயற்சி செய்பவர் தான் கடவுள் என்பது நம்முடைய வரையறை, நம் கத்தோலிக்க திருச்சபையின் வரையறை. இதற்கு எதிரான வரையறை கொண்டவர்கள் தான் மற்ற சபையினர்களும் மற்ற மதத்தினர்களும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குறிப்பா மற்ற சபையினர் என்றால், நீ திருவிழியத்தை நம்பு, ஆனால் கடவுள் உன்னை தன் குடும்பத்தில் சேர்ப்பதற்காக தான் படைத்திருக்கிறார் என்பதை மட்டும் நம்பாதே என்று நமக்கு சொல்லித் தருபவர்கள் தான் அந்த மற்ற கிறிஸ்தவ சபையினர். இப்ப அதுல ஒரு புது டெக்னிக், அதாவது 500 ஆண்டுகளாக மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு அந்த சபைகள்லாம் அப்படி செயல்பட்டு வந்தது. திடீர்னு 1952 சாத்தானுக்கு ஒரு புதிய யுத்தி ஒன்று தோன்றுகிறது. அது என்ன என்றால், இந்த யுத்தியை நல்லா கவனிக்கணும், குறிப்பாக ஆயர்மார்களும் குருமார்களும் கவனிக்க வேண்டும். சாத்தானுடைய, அதாவது அந்த பறவை நாகத்துடைய புதிய யுத்தி என்ன என்றால், 1952 இந்த வேண்டான்னு சொல்ற ஜபத்தை, கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜபம் இருக்கிறது அல்லவா, மற்ற சபைகளில் இருக்கக்கூடிய ஜபங்கள், இந்த ஜபத்தை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே இருக்கவர்களை சொல்ல வைத்து விட்டால் அதுவே போதும், அவர்கள் உறவு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று காட்ட என்று சாத்தான் ஒரு புதிய யுத்தியை கொண்டு வருகிறான். அந்த யுத்திக்கு பேர் வைக்கிறான். அந்த பேர் தான் தூய ஆவி இயக்கம். தமிழ்ல அது அருங்குடை இயக்கம் மாத்திக்கிறாங்க, ஆங்கிலத்தில் கரிஸ்மாட்டிக் ரினிவல். அப்ப தூய ஆவியானவர் என்ற பெயரில் அந்த சாத்தான் வருகிறான். என்ன சொல்லி தருகிறான் என்றால், எங்கே உள்ள மற்ற சபைகளில் உள்ள எழுத்து வடிவ ஜபத்தை இங்கே சொன்னீர்கள் என்றால் உங்களிடம் நான் வல்ல செயல்கள் செய்து அடையாளங்கள் காட்டி உங்களுக்கு வேண்டிய, அதாவது நீங்க வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி ஒரு ஆவி திருச்சபைக்குள் நுழைகிறது. இந்த ஆவிதான் பறவை நாகத்தின் ஆவி. அதாவது என்ன, அந்த ஜபத்தை எழுத்து வடிவ ஜபம், நல்லா கவனிங்க, அவங்களுடைய எழுத்து வடிவ ஜபம். அவங்களுக்கு கேட்டா எங்களுக்கு எழுத்து வடிவ ஜபமே கிடையாது, நாங்க சொந்த ஜபம் தான் சொல்லுவோம் அப்படின்னு மாத்தட்டி கொள்வார்கள். உங்களால் தான் சொந்த ஜபம் சொல்ல தெரியாது, அதே எழுத்து வடிவத்தில் எழுதி கொடுத்தா மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள் இல்லையா? ஆனா உண்மை என்ன என்றால், அவர்கள் தான் எழுத்து வடிவ ஜபத்தை நம்பி இருக்கிறார்கள். அது ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பார்த்துட்டோம். அப்படின்னா என்ன, நாம் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலும் எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டு அதை ஒரு முறை பாடினால் இருமுறை ஜெபித்ததற்கு சமம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த பாடலை நம்மை மனனம் செய்து கொண்டு, அந்த பாடல் நம்மகிட்ட மனப்பாடமா இருக்கும். உதாரணத்துக்கு நன்றியால் துதிப்பாடு, அப்படி ஒரு முதல் வார்த்தை எடுத்துட்டா போதும், எல்லாரும் எந்த புக்கும் இல்லாம தானா பாடுவாங்க. யாரிடம் சொல்லுவோம் இறைவா, எல்லாம் தானா மனப்பாடம் செய்து கொண்டு அப்படியே புக்கே இல்லாம பாடுவார்கள். போதும் அவனுக்கு அந்த ஜெபம். அது அவன் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு யுத்தியை கையாளுறான். என்ன யுத்தி என்றால், ஒரு பெந்தகோஸ்து நம்பிக்கையுள்ள நபரை இங்கே திருச்சபைக்குள் ஒரு குருவானவராக மாற்றி அந்த நபரை, அதாவது நற்கருணைக்கு எதிரான நம்பிக்கை கொண்ட அந்த நபரை அந்த நற்கருணைக்கு எதிரான ஜபங்களை எழுதி அதை பாடலாக பாட வைத்து, அந்த பாடல் பாடுபவர்களும் நற்கருணைக்கு எதிரானவர்கள், அதாவது அந்த ஜபத்தை சொல்பவர்களும் நற்கருணைக்கு எதிரானவர்கள் என்று காட்ட அந்த குரு எழுதின பிறகு வெளியேறுகிறார். பெர்க்மான்ஸ் என்று சொல்கிறோம். அந்த நபருடைய பாட்டை நான் பாடினாலும் நற்கருணை மீது நம்பிக்கை இல்லாதவன், ஏன்னா அவர் நற்கருணை மீது நம்பிக்கை இல்லாத நிலையில் தான் எழுதியிருக்கிறார் என்பது எப்ப தெரிய வருகிறார், வெளியேறும் போது தெரிகிறது. திருச்சபை இல்லாமலே நான் மீட்பு பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது அவர் நற்கருணையை நம்பாதவர். அவரும் திருப்பல் வைக்கிறார் இன்னைக்கு வெளியில இருந்துகிட்டு. அதுக்கும் கத்தோலிக்கர்கள் போகிறார்கள் சிவகங்கை ஏரியாலாம். அப்ப இந்த திருப்பலி என்னன்னா, அதுதான் நான் சொன்ன பகிர்வு. அது உடன்படிக்கை அல்ல, பகிர்வு விருந்து, திரு விருந்து. அவர்களுக்கு புதிய உடன்படிக்கை அல்ல. ஏன்னா அவர் தான் உறவை கேட்கல, அப்புறம் அவர் உடன்படிக்கை செய்யணும். அவர் உறவு வேணான்னு போனவர். அப்ப அவரோட திருப்பலிக்கு போறவங்கலாம் உறவு வேணான்னு சொல்றவங்க, அவருடைய பாடலை இங்கே பாடினாலும் அவருடைய ஜெபம் உறவு வேணான்னு சொல்ற ஜெபத்தை சொல்கிறார்கள். பாடும்போது இருமுறை சொல்வதற்கு சமம். ஒரு முறை பாடினால் இருமுறை சொல்றோம், ஆண்டவரே எனக்கு வேண்டாம் உறவு, எனக்கு சும்மா அந்த ஊன்கள் பிச்சைகள் பணம் காசு கொடுங்க போதும், உங்க உறவெல்லாம் நான் நம்பல, அதாவது உங்களை நான் நேசிக்கவில்லை என்று சொல்லும் ஜெபம் தான் அந்த ஜெபம். இந்த திட்டத்தை தான் 1952 சாத்தான் வடிவமைத்து ஜெபத்தை சொல்ல வைப்போம், அவர்களை இங்கே அழைக்க வேண்டாம். அந்த 52 முன்னாடி என்ன கதைன்னா, அதாவது 1965 முன்னாடி அவன் ஆத்தான் திட்டம் போட்டது 52.
65 திருச்சபை அவனுக்கு கதவை திறந்து விடுகிறது. ஜன்னலை தான் சொன்னிச்சு, ஆனா இப்போ கோட்டவாசலே திறந்த மாதிரி எல்லாம் திறந்துருக்கு. அப்ப 65 என்ன நடக்குது என்றால், ரெனிரோ கண்டலமைசாங்கிறவர் அதை கொண்டு வந்து உள்ள எல்லாரையும் சொல்ல வைக்கிறார். உறவுவனா உறவுவனா உறவுவனான்னு சொல்ல வச்சு, அந்த இயக்கம் அருங்கொடை இயக்கம், உறவுவனான்னு சொல்ற இயக்கத்துக்கு பேர் அருங்கொடை இயக்கம். பேர் நல்லா இருக்கும், கிளிட்டரிங் நேம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அப்ப ஆல் தட் glitters are not gold அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, ஒரு பழமொழி. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அது போன்றுதான் அருங்கொடை இயக்கம். அது பித்தளை, பொண்ணு இல்லை. உரசி பார்த்தா பித்தளைன்னு தெரிஞ்சிடும். என்ன உரசி பார்க்கறது? அது உறவு கேட்கிறதா என்று உரசி பார்ப்பது, சோதித்து பார்ப்பது. அதான் இப்ப பார்க்கிறோம். ஒருத்தட்ட போய் கேள்வி கேட்டா உடனே அவர் சண்டைக்கு வருவார். அவங்களும் திருவிழியத்தை தானே கடைபிடிக்கிறார்கள். ஆமாயா, திருவிழியத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றான், ஒரு ஜபத்தை உருவாக்கி அந்த ஜபத்தை ஒன்ன சொல்ல வச்சு உறவு வேணான்னு சொல்ல வைக்கிறான் சாத்தான். அதுக்கு பேர் தான் பறவை நாகம். அதை குறித்து தான் அன்னை மரியாள் கவலைப்படுகிறார்கள். நாளை பார்ப்போம்.